டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கா? பயங்கரமாக வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. சீத்து ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு, அம்மா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாம்பார், அந்த பக்கம் மோதகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மோதிரமா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக கொழுக்கட்டையில் உட்காந்தாச்சு. ஒரு ஆள் சும்மாவே ஆடுவா, இன்னைக்கு வர சீத்துக்கு ஃபேவரட் பிள்ளையார் வேற, எப்படி ஆட போகிறாலோ தெரில. ஆமாம், இத்தனை நாளும் நான் வெஸ்டர்னு ஃபோக்கும் ஆடிக்கிட்டு இருந்தேன். நீ பிள்ளையார் சதுர்த்திக்கு பரதநாட்டியம் ஆட போகிறேன். நீ வேற இங்கே பாரு, கோல மாவு இல்லாமல் நான் அரிசி மாவில் தத்தி தத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? அதான் கோல மாவில் போய் டப்பாவை எடுக்கிறேன், கோல மாவு இல்லை சுத்தமா. ஆண்டி சொல்லியிருக்கலாமே, நேற்றே வாங்கி வந்துருக்கலாம்ல. மறந்துட்டேன் நானே. வேறுங்க இதில் வேற அரிசி மாவில் போடு, பிள்ளையார் எறும்புலாம் வந்து சாப்பிடுன்னு அத்தை வேற சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போட முடியல. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி, எல்லாருக்கும் ஹாப்பி பிள்ளையார் சதுர்த்திங்க. காலையிலே வந்துட்டு 5 மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு. ஆனால் இந்த கரண்டே என்னை பழி வாங்கிடுச்சுங்க. இத்தனை நாளே ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்பா, நிவி எழுந்திரிச்சிருவான்னு. சரி 5 மணிக்கு எழுந்திருச்சு, கரண்ட் போணுச்சா, உடனே அவனும் சேர்ந்து எழுந்திரிச்சிட்டான். இதே தான் என் பொழப்பு. எல்லாம் என்னை பழி வாங்குவேன். இயற்கையும் பழி வாங்க, மனுஷாலும் பழி வாங்குவாங்க. ஆமாம், இவ்வளோ நாள் லேட்டாக தானே எழுந்திரிப்பான். ஆமாம், இன்னைக்கு சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டு அத்தை வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வேலையும் நடக்கலை. காலையில் வீடு அலசி பொட்டு குங்குமம்லாம் நடந்திருக்கு. ஆமாம், அது மட்டும்தான் நடந்திருக்கு. இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டெல்லாம் செய்யணும், பிள்ளையாருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். உண்மையாகவே வந்துட்டு எனக்கு பிள்ளையாருன்னா ரொம்ப 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 இஷ்டம். அதுக்காகவே வந்துட்டு பிள்ளையார் பட்டியில் இருக்கிற பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து அப்பா கொடுத்தாங்க. அது இல்லாமல் எனக்கு வந்துட்டு லவ் பண்ணும்போதே ஒரு பிள்ளையார் வாங்கி கொடுத்தா சீத்து. ஆமாம், அந்த பிள்ளையாருமே இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பிள்ளையாருனா. சின்னதுலேருந்து பிள்ளையாரை தான் நினச்சிட்டு பிள்ளையார்னு இருப்பேன். அவர் எனக்கு லைஃப்பை வேற மாதிரி கொடுத்தவர். அவரை மறப்பேனா? டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னடி பங்களாவுக்கு ஜோடிக்கிற மாதிரில ஜோடிக்கிற? நம்ம இருக்கிற குடிசையா இருந்தாலும் அது பங்களா தான். அழகா இருக்கா இல்லையா? பிள்ளையார் வரைக்கும் வேற மாதிரி ஸ்பீச். அவ்வளோதான், செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அவன்கிட்ட கொடு. இவனை அட்டூழியம் தாங்க முன்னாடி போடலாம். அங்க கொடு, இந்தா கொடு, வாங்கிக்கோ. நீ பேசு, கொஞ்சம் நீ பேசு. அம்மா சொல்லு. அம்மா அம்மா. ஐயோ, வாய்க்குள்ள போகுது. என்னது சொல்லு. டயர்டா இருக்குல்ல? தூங்காம இருந்தா மூஞ்சில டயர்டா தான் தெரியும். கொடுத்துரு. ஏன்னா அது தவிர வேற எதுவும் வராதா? என்னத்த பிள்ளையார் இருக்கட்டும், பிள்ளையார் வருவார், வெயிட் பண்ணு. நிவி இருக்கான் பாரு, சரியான நசூனி. அவன் தான் சரியான நசூனி. உள்ள வேலை முடிஞ்சிட்டா? உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கொல்லை வேலை ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கொண்டைக்கடலை நைட்டு நிறைய ஊற வச்சிருந்தேன்னா அதை குக்கரில் போட்டு அவிக்க முடியாது, நிறையா இருக்கிறதுனால. அதனால வெளியில் அடுப்பு பற்ற வச்சு அது கொண்டைக்கடலையை போட்டுட்டோன்னா மற்ற வேலையை செய்யலாங்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்கேன். இப்போ மற்ற வேலைன்னா என்ன, ஃபஸ்ட்டு மெயின் வேலை எனக்கு நிவியை தூங்க வைக்கணும். பயங்கரமாக வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. சீத்து ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு, அம்மா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொண்டைக்கடலை போட்டால் இன்னும் பார்க்கவே இல்லை, வெந்திருக்கும். போய் பார்த்துட்டு வரணும். அதில் கொண்டைக்கடலை போட்டு 1 hour ஆகுது, வெந்துருச்சானான்னு தெரியல. ஆனால் இந்நேரம் விசில் வச்சுருந்தோன்னா சீக்கிரமாக வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. இறக்கிட்டு போக வேண்டியதான்.
கொண்டைக்கடலை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மோதகம் செய்யறதுக்கு பச்சரிசி வறுத்துட்டு இருக்கேன். இது கொழுக்கட்டை செய்யறதுக்கு கடலைப்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது. பச்சரிசி நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே கொட்டிட்டு அப்புறம் பாசிப்பருப்பு வறுக்கணும். அடுத்தது பாசிப்பருப்பில் 2 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே வேக வச்சுப்பேன். இந்த பக்கம் சாம்பார், அந்த பக்கம் மோதகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மோதிரமா? மோதிரம் இல்லை, என்னது இப்ப? இது வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு சாப்பாடு. அது பேர் என்னது? மோதகம். மோதகமா? அம்மா வேற தூங்கிட்டு வேற அரிஞ்சிட்டு இருக்கு முட்டைக்கோசை. அப்படி தூக்கம் வருதா? என்ன சொல்ற? இப்ப வந்துட்டு நிதி மட்டும் முடிச்சிருந்தான்னு வச்சுக்கேன், முடிஞ்சு அம்மா வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாது. இங்கே பாரு, உருளைக்கிழங்கு இவ்வளவு பெருசு இருக்கும் போதே நினைச்சேன் தூங்கிட்டு தான் அறிஞ்சிருப்பாங்க. எவ்வளவு பெருசு அறிஞ்சிருக்காங்க கேட்டா கரைஞ்சிடாதான் உருளைக்கிழங்கு. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அது கூட வெள்ளை பாகு கரைச்சி இதில் ஊற்றிட்டு இருக்கேன். ரொம்ப பாகாட்டம் இல்லை, லைட்டாக வெள்ளத்தை கரைச்சேன், அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக கொழுக்கட்டையில் உட்காந்தாச்சு. நிவி அது வரைக்கும் சமத்தா தூங்கிட்டு இருந்தான். காலையிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, தூங்க மாட்டான்னு. அவன் காலையில் தூங்கியிருந்தானா வச்சுக்கோங்க, நான் சமைக்கும் போது எழுந்திரிச்சிருப்பான். நீ ஏமா கவலைப்படுற, நீ சமைக்கும் போது நான் தூங்குறேங்கிற மாதிரி நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா தூங்கிட்டாரு. அவர் தூங்கி இப்போதான் எழுந்திரிச்சாரு. எல்லாமே சமைச்சாச்சு. ஆமாம், எல்லாமே செஞ்சுட்டேன். இந்த கொழுக்கட்டை மட்டும் சுட்டு எடுக்கணும். பிள்ளையாருமே வந்துட்டு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த கொழுக்கட்டை மட்டும்தான் ஏதோ பெரிய ஒரு ஸ்வீட்டு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே போதும், இலைய பிக்க ஆரம்பிச்சிருவோம். எங்கெங்க பூசண மரம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் தான் நிற்போம். சும்மாலாம் எங்கள் வீட்டிலலாம் சுட மாட்டாங்க. அவங்கவுங்க வேலைக்கு போகிறதுக்கே டைம் இருக்கும். பிள்ளையார் சுத்திக்கு எப்போயாவது லீவு கிடைக்கும், அந்த ஒரு நாள் தான் லீவு கிடைக்கும். அப்போ வந்து செஞ்சுட்டு அன்னைக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுப்போம். வருஷத்தில் ஒரு தடவை பிள்ளையார் சுத்திக்கு மட்டும்தான் இந்த கொழுக்கட்டை. அதுலேயே வந்துட்டு நிறையா சுட்டு வச்சுருவாங்க. மறுநாள் வரைக்கும் சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி நிறையா இருக்கும் கொழுக்கட்டை. எனக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் உள்ள பூரணம் பிடிக்கும், அதில் உள்ள மாவு என் தங்கச்சிக்கு பிடிக்கும். 2 பேரும் டிஃப்ரெண்ட். அவளுக்கு மாவு பிடிக்கும், எனக்கு பூரணம் பிடிக்கும். கொழுக்கட்டைக்காக தானே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். எப்படா சாமி கும்பிடுவோன்னு சின்ன பிள்ளையில உள்ள ஏக்கம் இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த கொழுக்கட்டை எடுத்து வாயில வச்சு 1000 தான் இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளையில நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி இப்போ பண்ண முடியாது. ஆமா, அது ஏன்னு தெரியல. அது ஒரு ஃபீல். அந்த ஃபீல் எல்லாம் ஏன் திவி எதிர்பார்க்கவே மாட்டான். அதான் ஒருவேளை அவன் பெரிய பிள்ளையா போனதுக்கு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். அவன் பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நினைச்சு பார்ப்பான். இங்க வாடா வா, கொழுக்கட்டை சாப்பிடணும்னு தோணாதாடா உனக்கு? இது மாதிரி தான் சொல்லுவாங்க.
சின்ன பிள்ளையில. ஆமா கொழுக்கட்டை சாப்பிடுறா. தீந்து போனதுக்கு அப்புறம் கொழுக்கட்டை இருக்கா கொழுக்கட்டை இருக்கா கொழுக்கட்டை இருக்கான்னு கேக்குறது. கொய்யாக்காய் அப்புறம் சாப்பிடலாம், அதெல்லாம் வீணா போகாது. கொழுக்கட்டை சாப்பிடு, போ. கொண்டைக்கடலை சாப்பிடு. வா. என்னடா கொய்யா காவே கொண்டு போயிட்ட. சைக்கிள் ஓட்டிக்கிட்டே கொய்யாக்காய் சாப்பிட்டுருக்கான் பார்த்தியா. உட்காந்து சாப்பிடு. பிடிக்காதா? அவனுக்கு இனிப்புனா பிடிக்காதுல்ல. இனிப்பு பிடிக்காது, வெள்ளையும் பிடிக்காதா? கொண்டைக்கடலை சாப்பிடு. அதான் சாப்பிட பொரி உருண்டை. அதே என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? பொரி சாப்பிடுதா? பொரி சாப்பிட்றாரு, பொரி. தரமாட்டியா அம்மாக்கு? அம்மாக்கு 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 என் பிள்ளை கொடுக்குதான்னு பார்ப்போம். குடும். இது என்னது? அம்மா குடுமா. ஏப்பா ஆத்தா கொடுக்குறானே இருக்கான்னு பார்க்குறான். எங்கட கொடுக்குற மாதிரி இல்லை. நீ எந்த கையை காமிக்கிற, அதனால தரமாட்டான். இப்போ தருவான் பாரு. பார்த்தியா இல்லையா? அதை அவன் கையில் உள்ளதை கேட்குறான் அவன். நீங்கள் என்னது பண்ணிக்கிட்டு இருங்க, என் கொழுக்கட்டையை கொடுங்க, நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு பாரு, அப்போதான் தெரியும் டேஸ்ட்டு. இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல. எப்படி இருக்கு? சாப்பிடு. சுகர் லைட்டாக இருக்கு. நாங்கள் இன்னும் யாருமே சாப்பாடே சாப்பிடல. இந்த கொழுக்கட்டைக்காகவும் கொண்டைக்கலையும் நிறைய வேற செஞ்சிட்டோம். எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும். சரி, அதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொழுக்கட்டையும் கொண்டைக்கலையும் எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகேங்க, இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே ஹாப்பியாக போணுச்சு. இந்த வருஷம் தான் நாங்கள் தனியாக சிலை வாங்கியாந்து வச்சுருக்கோம். ஏன் வேணும், இத்தனை வருஷமாக நாங்கள் வாங்கினதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோமா. அதுவே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்க, இந்த விழாக் அவ்வளோதான். அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். பாய் பாய். நிவி நிவி பாய் 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 பாய்.